அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செய்தியை கேள்விப்பட்ட உடனே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்களே மிகுந்த தூக்கத்தில் இருந்ததால் அவரால் தாங்க முடியல என்று என்னோட நான் நாட்டு ஓய்வுக்காக வெளிநாட்டில் இருந்தார். என்னிடத்திலேயே தொடர்பு கொண்டு மிகுந்த வேதனையோடு பேசிட்டு இருந்தார். அது பிறகு அவரே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லி வர சொல்லியிருக்கிறாங்க. இறந்த 39 பேர்ல பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுல ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேர்ல கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. 39 பேர்ல 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஆம்புலன்ஸ் வச்சு உறவுகளை வச்சு அவங்களுடைய இளைஞர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை பிரேத பரிசோதனை நடத்திட்டு இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல அது முடிஞ்சிடும். இங்க இருக்கக்கூடிய 4 பேருடைய உடலுக்கு நானு, நம்முடைய அமைச்சர்கள், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அண்ணன் மகேஷ் பிரியாமணி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய உதவியை செலுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த அரசு எப்போதுமே எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்க இழப்புக்கு அளவிலே கிடையாது. அவ்வளவு பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்கிறோம். ஐசியூக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாள் குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகள் அறிஞ்சிருக்கேன். அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போறேன். மருத்துவர்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை ஒரு பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள் பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்ல இருந்து 9 மருத்துவர்கள், மதுரையில இருந்து 49 மருத்துவர்கள் பிளஸ் செவிலியர்கள், திண்டுக்கல்ல இருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7 மருத்துவர்கள், திருச்சியிலிருந்து 25 மருத்துவர்கள், இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 145 மருத்துவர்கள், கரூர்ல இருந்து 200 மருத்துவர்கள்னு 345 மருத்துவர்கள் இங்க இந்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இங்க விபத்துல மரணம் அடைந்தவர்களுக்கு, விபத்துல காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக
அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம அத்தனை பேரும் நிற்கிறோம். இன்னைக்கு பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்க கிட்ட வைக்கிற வேண்டுகோள், அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு இந்த முயற்சிகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேல இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புறோம். இனிமேல் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது, அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட் தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைவில் எடுப்பார். பத்திரிகை நண்பர்கள், நீங்க தயவு செய்து மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். உயிரிழந்தவங்க, காயம்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அது எதிர்க்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் எடுத்து பார்த்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதுக்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை. நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கேயும் வர விடாம திருப்பி சொல்றாங்க, இது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நம்மளுடைய காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமே நடக்காம பாத்துப்போம். அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பாத்துட்டு தான் போறாரு. தயவு செய்து அவரையும் 2-3 கேள்வி கேளுங்க. என்னங்க எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. சட்டப்படி அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் இந்த முடிவெடுப்பார். கேட்டுக்கொள்வது, தயவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையா இருப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.